ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. தபால் துறையில் வேலை 35,000 பணியிடங்கள் எப்போது எங்கே தெரியுமா? ஸோ நான் உங்களுக்கு இனிமேல் வேலைவாய்ப்பு செய்தியும் போடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஒரு சின்ன தபால் துறையில் இருக்க வேலைவாய்ப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் அப்படின்னாவே நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து உள்ளே வந்து ஆஃபீஸ் ஒர்க் செய்கிறதா இருக்கும், இல்லை தபால் போஸ்ட்டெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறதா இருக்கும். இது வந்து கிராமிங் டேக்ஸ் சம்மந்தமான ஜாப் தான். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்திய தபால் துறையில் 35,000 பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாக உள்ளதால் நீங்களும் விண்ணப்பிக்க தயாராகுங்கள். அதாவது 35,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பது அதுக்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அஞ்சல் வட்டாரங்களில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அவற்றை நிரப்புவதற்கான நடவடிக்கையை இந்திய தபால் துறை எடுத்துள்ளது. கிராமின் தக் சேவாக் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து அஞ்சல் துறை விண்ணப்பங்களை வரவேற்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட வேண்டிய நிலையில் தேர்தல் விதிமுறை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. ஸோ இதில் எலெக்ஷன்னால தான் இந்த எக்ஸாம்ஸ் அதாவது இந்த தேர்வு அதிகம் நேரம் தள்ளி போயிருக்கு. இல்லைனா இது முன்னாடியே எவ்ரி இயருமே ஜூன் முன்னாடியே வந்துடும். இந்த டைம் மட்டும்தான் தள்ளி போயிருக்கு. இந்த அறிவிப்பு இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும். இந்த அறிவிப்பின் மூலம் 35,000 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அதாவது இந்தியா முழுவதும் 35,000. ஸோ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 5,000க்கு மேலே வேக்கன்ட் கண்டிப்பாக வரும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு முறையும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும். அதாவது 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அத்துடன் விண்ணப்பதாரர்களோட வயது 18லிருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ முழுக்க 10th டோட்டல் மார்க்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, 500க்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபு. எஸ்சி எஸ்டினருக்கு அதில் 5 ஆண்டுகளும், ஓபிசினருக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிக்கு 10 ஆண்டுகளும் அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு உண்டு. ஸோ 20 to 40 சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 40 வயசில் எஸ்சி எஸ்டினராக இருந்தால் 45 வயசு வரை இருக்கலாம். ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் 43 இருக்கலாம். மாற்றுத்திறனாளி இருந்தால் 50 கூட இருக்கலாம். ஸோ இந்த அறிவிப்பின் மூலம் பிபிஎம், ஏபிபிஎம், உதவி கிளைம் போஸ்ட் மாஸ்டர், அதாவது டாக் சேவாக் போன்ற பணியிடங்கள் நிரப்பப்படும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத ஊதியம் 10,000லிருந்து 12,000 வரை. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு அந்த சைட் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த பிபிஎம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டாக் சேவாக், இது 3 ஜாப் வரும். பிபிஎம் 12,000 சேலரி இருக்கும். மீதி ரெண்டுத்துக்கும் 10,000 சேலரி இருக்கும். இந்த அறிவிப்பு இந்த மாதம் கடைசியில் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கண்டிப்பாக அறிவிப்பு வந்ததும் நான் உங்களுக்கு சைட்டோட எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது சொல்கிறேன். கண்டிப்பாக 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோங்க, ஒரு 400 above ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, மேபி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, ஓபிசியாக இருக்கீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தவற விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு விண்ணப்பிக்க பெண்களுக்கு கட்டணம்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ஜாபில் சேரலாம். அதிகமாக மார்க் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது அறிவிப்பு வந்ததை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.